this, I've been telling this quite often, and this is my dream project which I conceived about when I became a dancer in industry. So since that time I wanted to make a dance film. So now finally I got UTV who backed me up and said, okay, now go ahead and dance, make a dance film. So then I said I want to make this film. The character of my film has to be Prabhudeva. So I went to meet him and then said, I can't make this film without you, so you have to be there in the film. And very sweetly and very simple as he is, he said yes, and then we started working on. Now we have India's first 3D dance film, and thank you everyone for being here, and hope you people like it. So this is the first ever. Even when I saw the film, when we finished the film, when I saw the film in 3D, I said, yeah, this is, I can call it the India's first 3D dance film. And after seeing the film, UTV said that, the story is such that we should not only restrict to Hindi cinema, we should have in other language also, like Tamil for sure. So I was very happy because my parents will be very happy because my mom is Tamil, my dad is Malayali. So when I told them that, ABCD is releasing in Tamil also, so they were very happy. So I'm very excited. So let's hope this turns out to be good for me, and that's it. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் மொத்தம் 9 பாடல்கள். தனஞ்சன் சார் வந்து 7 பாட்டு தான் சொல்லி ஏமாத்திட்டாரு. சும்மா சொன்னேன் சார். 2 பிட் சாங்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தனஞ்சன் சார் என்னை கூப்பிடும்போது நான் சொன்னேன், சார் மொழி மாற்று படம் நான் அவ்வளோவா எழுதுறதில்ல, அப்படி எழுதுனா நான் அந்த ஹிந்தி வெர்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் சுதந்திரமாக தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்றோம் சார் அப்படின்னாரு. அந்த ஒரு ஒப்பந்தத்தில் இந்த படத்தை நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். மேத்தா சார் நினைக்கிறேன், கவிஞர் மேத்தா அவர்கள், அவர் தான் சொன்னதான் எனக்கு ஞாபகம். இது ஒரு பத்திரிகை பேட்டியில் படித்தேன். மெட்டுக்கு பாடல் எழுதுவது என்பது மாடிப்படியில் சைக்கிள் ஓட்டுவதை போல அவ்வளோ கடினமான வேலை என்று சொன்னார். அதே போலவே மொழி மாற்று படங்களுக்கு பாடல் எழுதுவது என்பது அதே மாடிப்படியில் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு சைக்கிள் ஓட்டுவதை போல, அது வந்து மொழியும் சிதையாமல் இசையும் சிதையாமல் ரொம்ப கவனமாக எழுத வேண்டிய ஒரு வேலை. இந்த 9 பாடல்களும் கிட்டத்தட்ட வந்து பொங்கல் கூட ஊருக்கு போகல நான். போகி, பொங்கல், காணும் பொங்கல் 3 நாளுமே தனஞ்சன் சார் கூட உட்கார்ந்து அந்த லிப்லாம் பார்த்து இந்த பாடல்களை பண்ணோம். உங்களைப் போலவே நானும் வந்து பிரபுதேவா சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகன். அவருடைய நடனத்துக்கு பள்ளி பருவத்தில், கல்லூரி காலத்தில் இருந்து தொடர்ந்து அவருடைய நடனங்களின் ரசிகனாக நான் இருந்து வருகிறேன். அவர் நடித்த படங்கள் மட்டும் இல்லாமல் அவர் இயக்குன படமான போக்கிரியில் வசந்த முல்லை போலே வந்து பாடலும், அதே போலவே ஜெயம் ரவி நடித்த படம் உடனே இல்லை எஸ் நம்ம எங்கேயும் எப்போதும் இல்லை திம்மு திம்மு திம் அந்த பாடல், அப்புறம் வெடியில் வந்து இப்படி மழை எடுத்தால் நான் எப்படி கூட எடுப்பேன், இப்படி 3 பாடல் அவருடைய இயக்கத்தில் நான் எழுதியிருக்கேன். அதில் வெடி பாடல் வந்து அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்பொழுது, அது விஜய் ஆண்டனி சார் மியூசிக்கு, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாடல் மாதிரியே எனக்கு வேணும்னு சொன்னார். ஆனால் ரொம்ப அர்ஜென்ட்டு, 2 நாளில் ஷூட்டிங் இருக்குது, எழுதி டியூன் போடலாம், நான் பல்லவி சொல்லுங்கன்னாரு. ஒரு 20 நிமிடம் கேட்டு திரும்ப கூப்பிட்டேன், சார் இப்படி மழை அடித்தால் நான் எப்படி குடை பிடிப்பேன், எப்படி சார் இருக்குன்னு, நல்லா இருக்குது, இதை வச்சுட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு ஒரு கவிதை ரசிகர். இந்த படம் வந்து நடனத்தை மையப்படுத்திய ஒரு படம், 3Dயில் பண்ணியிருக்காங்க. நிச்சயம் இது வந்து குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்கும். பிரபுதேவா சாரோடைய நடனங்களின் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். இந்த பாடல்களும் இந்த படமும் வெற்றியடைய நடுவார்.